வணக்கம். உங்க வாழ்க்கையில திடீர்னு எல்லாமே தலைகீழா மாறுறத எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே ராத்திரில புகழோட உச்சிக்கு போறது, இல்லனா நினைச்ச பார்க்க முடியாத தடைகளை சந்திக்கிறது. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பயங்கரமான மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த நிழல் இருக்கலாம். அதுதான் ராகு தசை. இன்னைக்கு இந்த மர்மமான காலத்தை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல ராகுவோட மர்மமான அடையாளம் என்னன்னு புரிஞ்சிக்கலாம். அப்புறம் அது எப்படி ஒருத்தர ராஜாவா மாத்துற சக்தியோட இருக்குன்னு பாப்போம். அதோட இருண்ட பக்கம், அதாவது அதோட நெகட்டிவ் சைடையும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு கடைசியா இந்த சக்தி வாய்ந்த நிழலை எப்படி சமாளிக்கிறதுன்னு சில வழிகளையும் பார்க்கலாம். சரி, முதல் பகுதி, மாபெரும் இடையூறு செய்பவர். முதல்ல ராகுனா என்ன? நாம சனி கிரகத்தையோ வியாழன் கிரகத்தையும் பாக்குற மாதிரி ராகுவ வானத்துல பார்க்க முடியாது. ஏன்னா அது உண்மையிலே ஒரு கிரகம் கிடையாது, ஒரு பருப்பொருள் இல்ல. ஜோதிடத்துல ராகுவ நிழல் கிரகம்னு சொல்றாங்க, அதாவது சாயா கிரகம். சிம்பிளா சொல்லணும்னா பூமி சூரியனை சுத்துற பாதையும் சந்திரன் பூமியை சுத்துற பாதையும், இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னு வெட்டிக்கிற ஒரு கற்பனையான புள்ளி தான் ராகு. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாயிண்டா இருந்தாலும் நம்மளோட கர்ம வினைகளோட தாக்கத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா வெளிப்படுத்துற ஒரு மையமா இது இருக்கு. ராகுவோட பவர் எவ்ளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கிரகணங்களை யோசிச்சு பாருங்க. வானத்துல இருக்கிற ரெண்டு பெரிய வெளிச்சம், சூரியன் சந்திரன், இந்த ரெண்டையுமே மறைச்சு பட்ட பகல்ல ராத்திரியா மாத்துற சக்தி ராகு கிட்ட இருக்குன்னு சொல்வாங்க. அப்ப பாத்துக்கோங்க அதோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு. அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். ராஜ யோகம் தரும் பரிசுகள். இப்போ ராகுவோட அந்த ஆச்சரியமான பக்கத்தை பார்க்கலாம். ஒருத்தரோட ஜாதகத்துல ராகு நல்ல இடத்துல சாதகமா இருந்துச்சுன்னா அது ஒருத்தர ராஜாவாக்குற யோகத்தை கொடுக்கும். அதோட விளைவுகள் நிஜமாவே நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும். பழைய ஜோதிட நூல்கள்ல இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. குப்பையில இருக்கிறவனை கூட கோபுரத்துல ஏத்தி வைப்பாருன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப சாதாரண நிலைமையில இருக்கிறவங்கள கூட ஒரே ராத்திரியில புகழ், பணம், அதிகாரம்னு எல்லாத்தோட உச்சத்துக்கும் கொண்டு போற சக்தி ராகு கிட்டே இருக்கு. இந்த தாக்கங்கிறது சும்மா கொஞ்ச நாள்லயோ இல்ல மாசத்துலயோ முடியறது இல்ல. ராகுதசன்னு சொல்ற இந்த பீரியட் ஒருத்தரோட வாழ்க்கையில முழுசா 18 வருஷம் நீடிக்கும். நினைச்சு பாருங்க, 18 வருஷம். இந்த நீண்ட காலம் ஒருத்தரோட வாழ்க்கையோட போக்கையே முழுசா மாத்தி போட போதுமானது இல்லையா? திடீர்னு வர அந்த பிரம்மாண்டமான புகழுக்கு ஜோதிடத்துல முக்கியமான காரணம் ராகுதான். சினிமா, அரசியல் மாதிரியான துறைகள்ல ஒருத்தர் திடீர்னு உச்சத்துக்கு வர்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ராகுவோட பவர் இருக்குன்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. சொல்லப்போனா பொது வாழ்க்கையில ஒருத்தர் மின்னல் வேகத்துல ஃபேமஸ் ஆகிறத பாத்தீங்கன்னா ஜோதிட நூல்கள்ல சந்தேகமே இல்லாம சொல்ற ஒரே விஷயம் இதுக்கு ராகுதான் காரணம் அப்படிங்கிறது தான். இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ராகுவோட கிளாசிக் சைன். புகழ் மட்டும் இல்லங்க, ராகு வெளிநாட்டு பயணங்களையும் கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார். சில நேரங்கள்ல அந்த பணம் எப்படி வரும்னா கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். சரி, இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். மாபெரும் தடை செய்பவர். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் இன்னொரு முகம் இருக்கு. அவர் ஜாதகத்துல சாதகமா இல்லாதப்போ வாழ்க்கையில ரொம்ப பெரிய சவால்களை உருவாக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த பெரிய வித்தியாசம்தான் ராகுவோட கேரக்டரையே ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்குது. பாருங்க, ஒருத்தர புகழோட உச்சிக்கு தூக்கிட்டு போற அதே சக்தி இன்னொரு பக்கம் வாழ்க்கையில தாங்க முடியாத தடைகளையும் உருவாக்க முடியும். இது ஒரு 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. ராகுவோட நெகட்டிவ் தாக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டா ஜோதிடத்துல தடைகளுக்கு பேர் போன சனியோட ஒப்பிடுறாங்க. அதாவது சனி பகவான் மாதிரி ராகுவும் செயல்படுவார்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? எல்லாமே தாமதமாகும், கடுமையான தடைகள் வரும், கூடவே ஒரு ஆழமான விரக்தியும் வந்துரும். இந்த மாதிரியான தடைகள் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளில் தான் வந்து நிற்கும். கல்யாணம் தள்ளி போறது, குழந்தை பாக்கியத்துல தாமதம், பணப்பிரச்சனை, கெட்ட நண்பர்களோட சகவாசம், இப்படி எல்லாமே பாதிக்கப்படும். இப்ப நாம 4வது பகுதிக்கு வந்தாச்சு, ராகுவுடன் ஒரு வாழ்க்கை. சரி, இந்த 18 வருஷ ராகு திசை நம்ம வாழ்க்கையில எப்ப வருதுங்கிறத பொறுத்து அதோட நல்லது கெட்டது மாறுமா? கண்டிப்பா மாறும். அது எப்படி வெளிப்படுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இத நாம 3 முக்கியமான ஸ்டேஜா பிரிச்சுக்கலாம். குழந்தை பருவம், மிடில் ஏஜ், அப்புறம் வயசான காலம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ராகுவோட தாக்கம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த அட்டவணை ராகுவோட 2 முகத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. உதாரணத்துக்கு மிடில் ஏஜ்ல ஒரு நல்ல ராகுதசை வந்தா வேலையில பெரிய வளர்ச்சி, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம், புகழ்னு எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் கெட்ட ராகுதசை வந்தா வேலையில பிரச்சனை, பண கஷ்டம்னு பின்னடைவுகளை தரும்.
இதே மாதிரிதான் வயசான காலத்திலயும் ஒன்னு ரொம்ப வசதியான வாழ்க்கைய கொடுக்கும், இல்லனா கடுமையான உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். குழந்தை பருவத்திலயும் இதே வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்போ கடைசி பகுதிக்கே வந்தாச்சு, நிழலை கடந்து செல்லுதல். ராகுவோட இந்த பவர்ஃபுல்லான 2 முகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்போ இதோட கெட்ட விளைவுகளை நம்மால சமாளிக்கவே முடியாதான்னு. அதுக்கும் ஜோதிட நூல்கள்ல சில வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விதிங்கிறது மாத்தவே முடியாத ஒண்ணுன்னு சொல்லப்படல. இந்த மாதிரி கஷ்டமான கிரக காலங்களை கடந்து போறதுக்கு நாம செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்கு. இதுல அடிக்கடி சொல்லப்படுற ஒரு முக்கியமான பரிகாரம் காளஹஸ்தி கோவிலுக்கு போறது. இந்த ஸ்தலம் ராகுவோட சக்தியை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நம்பப்படுது. கடைசியா இது நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ராகுங்கிறது வெளியில இருந்து நம்ம விதியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா, இல்ல நம்மளோட பழைய கர்ம வினைகளையே சரியான நேரத்துல நமக்கு திருப்பி காட்டுற ஒரு பிரபஞ்ச கண்ணாடியா? இதுக்கான பதில் ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நன்றி.